ஹாய் ஆல், இன்னைக்கு நவராத்திரியோட 2வது நாள். இன்னைக்கு ஈஸியான ஒரு லெமன் சாதம் எப்படி பண்ணலாம் பார்த்துடலாமா? இந்த ரைஸ் இப்படி போலன்னு உதிரியாக இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் கடைசி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ எண்டிங் வரைக்கும் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, நிலக்கடலை, கடலைப்பருப்பு, அப்புறம் 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகாவா நல்லா ஸ்லைஸாக வெட்டி போட்டுக்கோங்க. இஞ்சியை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைம்ல ஸ்க்யூஸ் பண்ணி வச்சிருக்க லெமனையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடிச்ச சாதத்தை போட்டு கிளறினீங்கன்னா செம்மையா ரெடியா இருக்கும். இப்போ லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கி தான் பாருங்களேன், சூப்பரான லெமன் சாதம் தயாரா இருக்கு. என்னங்க பாக்குறீங்க? சீக்கிரட்டை இன்னும் சொல்லனா, இதை மட்டும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்க வடிச்ச சாதத்துல ஆற வைக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி வச்சு தான் பாருங்களேன், ஸ்டிக்கினஸே இல்லாம உதிரியா லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நவராத்திரி சீரீஸ்ல நாளைக்கு என்ன ரெசிபியா இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங். பை.